இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் ஹல்வா டேஸ்ட்டில் கருப்பு உளுந்தை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி செய்யலாமா? இந்த உளுந்து ஹல்வாவுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கையால் பிசைஞ்சு இந்த உளுந்தில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து ஒரு தோல் கூட இல்லாமல் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்து தோலை நல்லா சீவிட்டு இதை நல்லா கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க உளுந்தம் பருப்பையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கேரட், அந்த ஒரு கேரட்டையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஏலக்காயோட அந்த சீடு மட்டும் எடுத்து இதோட சேர்த்துருங்க. அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பால். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூவை ஒரு சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சு இதை நான் தனியாக ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த சாஃப்ரான் நம்ம ஹல்வா ரெடி பண்ணுற வரையும் இது தனியாக ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன். கீ எடுத்துகிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்தம்பருப்பு பேஸ்ட்டு, அதை இந்த நெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கைவிட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக மாவு நின்றும். ஸோ கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃபைனாக ஒரு கட்டி கூட இல்லாமல் சூப்பராக ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹல்வாவாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சாஃப்ரான் மில்க் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாஃப்ரான் மில்க்கையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கைவிடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கூட இந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதோட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கீ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சிரும். அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம எந்த அளவு உளுந்து எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நான் சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சுகர் நல்ல இலகி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய்யும் முந்திரி பருப்புக்கு நல்ல பொன்னிறமாக வதக்கி கடைசியாக இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஹல்வாவை ஒரு பிளேட்டில் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். அல்லது இந்த மாதிரி கூட நீங்கள் பரிமாறலாம். கெஸ்ட்டு வரப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த ஹல்வா பாதாம் ஹல்வா டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.